டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைமுற்று. வினை அப்படின்னா என்னன்னா ஒரு செயல். பாடுறது, ஓடுறது, ஆடுறது, படிக்கிறது, இது எல்லாமே ஒரு செயல். செயலை தான் நம்ம வினை அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயலை குறிக்கிற ஒரு சொல்லை தான் நம்ம வினை சொல் அப்படின்றோம். வினைமுற்று. வினைமுற்று அப்படின்னா என்னன்னா ஒரு வாக்கியம், ஒரு செயல் முற்று பெற்றிருக்கும். அதுதான் வினைமுற்று. அப்படிலாம் முற்று வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிள் பாருங்க. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இல்லை எல்லா சென்டென்ஸுமே கம்ப்ளீட்டாக இருக்குது. மலர்விழி எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுவாள் அப்படிலாம் இல்லை. எழுதுகிறாள் அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கும். இது முற்று பெற்றுருச்சு. மலர்விழி எழுதினாள். ஓகேவா? ஸோ வினை முற்று அடைஞ்சிருச்சு. ஸோ இந்த வினை முற்று பார்த்தீங்கன்னா 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்துலையுமே வரும். இந்த வினைமுற்று பேசிக்கா 2 நிலை சொல்றாங்க. ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று அப்படின்றாங்க. தெரிநிலை வினைமுற்று